அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ FT003 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கு அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் ஒரு சில இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இசையின் உறவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து ஃபேக்கு, இன்னொரு போர்டு வந்து ரியலு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில பிரச்சனைகளும் செஞ்சுட்டு தான் இருக்கார் அவர். நம்ம வந்து தப்பாக செய்கிறோம், மற்றவங்களாம் சரியாக செய்கிறாங்க, இந்த சிவா ஆடியோஸ் பவானியை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. ஸோ அவருக்காக நான் சொல்கிறேங்க. ஸோ அசமல் ஹோம் தேட்டர் வந்து நல்லா இருக்காது, ஸோ பிராண்டட் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பிராண்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.1 அட்மாஸ் வாங்கணுன்னா மினிமம் 1 லட்ச ரூபா என்ன பண்ணணும், நம்ம செலவு பண்ணி ஆகணும். ஸோ அதில் வந்து டால்பி அட்மாஸ் வரும், ஸோ டிடிஎஸ் வரும், அதில் வந்து எல்லாமே வரும். ஸோ இதுலேயே என்ன வரும், அந்த கண்டென்ட்டு 5.1 கிடைக்குது. ஸோ நிறைய கஸ்டமர்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே நாங்கள் என்ன பண்ணுறோம், இதை வந்து நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஃபேக்கு அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுற ப்ராசர் எல்லாமே வந்து அப்புறம் எப்படி ரன் ஆகும், அந்த இடத்துல எப்படி அந்த ப்ராசர் ப்ராப்பராக வேலை செய்யலைன்னா எப்படி அது வந்து ஃபேக்குன்னு சொல்லலாம். அதுவே வந்து கரெக்டாக வேலை செய்யுதே, நாங்கள் இப்போ போட்டு தானே கொடுத்துட்ருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு, கஸ்டமருக்கு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிக்குது. நாங்கள் ஒரு ஹோம் தேட்டர் நாங்கள் வீட்டில் கொண்டு போய் மாட்டினாலும் சரி, இல்லை இங்கேயே கஸ்டமருக்கு டெமோ காட்டினாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு. நீங்கள் வந்து 5000 ரூபாய்க்கு கிடைக்குது, ஸோ இந்த பொருளுக்கு ஆகக்கூடிய செலவு அதை தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வாங்குகிறாங்க. ஸோ இதே ப்ராசரு இதே போர்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அந்த போர்டு வந்து 1 லட்ச ரூபா சொல்கிறீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது லைசன்ஸ்டு இல்லை, ஃப்ரீயாக வந்து சாஃப்ட்வேர் வந்து செக் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்களாமா, செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காகவே இருக்கட்டும், சரிங்களா. இந்த போர்டு எங்களுக்கு என்ன கிடைக்குது, நாங்கள் என்ன பண்ணுறோம், கஸ்டமர்களுக்கு நாங்கள் மாட்டுறோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் மட்டும்தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆடியோஸை நாங்கள் மாட்டிகிட்ருக்கோம். நீ வேலை செய்கிறது தப்புன்னு சொல்லி சொல்கிறதுக்கு அவர் ஒரு ப்ராப்பரான ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியராங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது, சரிங்களா. பொம்மிஸ் நைட்டிஸ் விற்றுட்டு எலக்ட்ரானிக்ஸில் வந்து பேசுகிறதுக்கு அவருக்கு வந்து விருப்பம் இருக்குது. ரெண்டாவது, இதை ரன் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேரை அட்லீஸ்ட் அவர்னால் அதை ரீட் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு போர்டாக வந்து அவரால் தயாரித்து கொடுக்க முடியுமா, நான் சவால் விட்றேன். முடிஞ்சதுன்னா நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுங்க. நாங்கள் இணையாக, அதாவது பிராண்டடுக்கு இணையாக நாங்களும் என்ன பண்ணுறோம், உங்கள்கிட்டயே பொருள் வாங்கிக்கிறோம், சரிங்களா. உங்கள்கிட்டயே பொருள் வாங்கி நாங்கள் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறோம், சரிங்களா. அடுத்தது, அவர் ஏகப்பட்ட பித்தளட்டங்கள் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட பித்தளட்டங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய இருக்குது, அவங்ககிட்ட வந்து நம்ம போட்டி விட முடியல, சரிங்களா. ஸோ அதனால் அந்த தொழில் எனக்கு மிகப்பெரிய நஷ்டம், நைட்டி பிஸ்னஸில் மிகப்பெரிய நஷ்டமாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கையில தான் சரி எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் படிப்போம், ஏன்னா அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நான் துறை வேறையாக இருந்தால். ஸோ இவர் MLM பிஸ்னஸில் கொடிகட்டி பறந்துருக்காரு. ஸோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக்ஸையும் அவர் MLM பிஸ்னஸ் மாதிரி செய்யலான்னு கூட அவர் என்ன பண்ணியிருப்பார், தோணியிருக்கலாம். அவர் அந்த அடுத்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, மற்றவங்க எல்லாருமே சரியாக பண்ணுறதில்ல, நாங்கள் மட்டும்தான் சரியாக பண்ணுறோம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவர் காட்டிகிட்டு இருக்காரு. ஓகேங்களா. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஆட்களை நம்பி தமிழ் மக்களாகிய நீங்கள் காசை கொடுத்துடாதீங்க. கொடுத்துட்டு தலையில் துண்டை போட்டுட்டு தான் போகணும், சரிங்களா. ஸோ நாங்கள் அஸ்மல் பண்ணுற ஆம்புக்கு 10 வருஷம் ஆனாலும் நாங்கள் எங்களால் பொருள் தர முடியும். ஆனால் நீங்கள் ஒரு ஆன்கியாவோ டெனானோ மரான்ஸோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு அவங்க ஸ்பேர்ஸை கொடுக்க முடியுமான்னு ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லுங்கள், சரிங்களா. போய் அவர் டால்பிக்கிட்டேயே போய் அவர் விற்கிறத இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி போய், ஐயா சாமி எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு ஸ்பேர்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஆம்பு ஒரு 50,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுங்க, இசையின் உறவுகள் சிவாவை நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நாங்களே உங்கள்கிட்ட என்ன பண்ணிக்கிறோம், வாங்கிக்கிறோம். ஜாஸ்தியெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு 1000 ரூபா ஒரு பொருளுக்கு கொடுத்தா 1000 ரூபா கிடச்சா போதும், சரிங்களா. நாங்கள் என்ன பண்ணுறோம்,
நாங்கள் வித்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு பொருளும் கொடுத்துருங்க, எங்களுக்கான மெட்டீரியல் சர்வீஸ் மெட்டீரியலும் கொடுத்துருங்க. எந்த ப்ராப்ளம் இல்லாமல் என்ன பண்ணுறோம், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம். ஒரு தமிழனா ஓகேங்களா, ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழை என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இசையின் உறவுகளே, தேங்க்யூ.